இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செய்வார். பேதுரு வீட்டுக்குள் நுழைந்தார், பிடித்து தூக்கினார். பேதுரு வீட்டுக்குள் நுழைந்தார், ஆமை கரத்தை பிடித்து தூக்கினார். காய்ச்சல் உடனே அங்கு நீங்கிற்று, கர்த்தர் கொண்டு சென்றார். காய்ச்சல் உடனே அங்கு நீங்கிற்று, கர்த்தர் கொண்டு சென்று மகிழ்ந்தார். யெகோவா ராஃபா என்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகமின்றி தருகிறார். குஷ்டரோகியை கண்டார், இயேசு கரங்கள் நீட்டி தொட்டார். குஷ்டரோகியை கண்டார், இயேசு கரங்கள் நீட்டி தொட்டார். சித்தம் ஒன்று சுத்தமாகு என்று சொல்லி சுகத்தை தந்தார். சித்தம் ஒன்று சுத்தமாகு என்று சொல்லி சுகத்தை தந்தார். யெகோவா ராஃபா என்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகமின்றி தருகிறார். நிமிர முடியாத பூமி அன்று இயேசு அவளை கண்டார். நிமிர முடியாத பூமி அன்று இயேசு அவளை கண்டார். கைகள் அவள் மேல வைத்தார், உடன் நிமிர்ந்து தூக்கி செய்தார். கைகள் அவள் மேல வைத்தார், உடன் நிமிர்ந்து தூக்கி செய்தார். யெகோவா ராஃபா என்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகமின்றி தருகிறார். பிறவி குருடப்பட்டிலேயும் அன்று இயேசுவே இறங்கும் என்றார். பிறவி குருடப்பட்டிலேயும் அன்று இயேசுவே இறங்கும் என்றார். பார்வை அடைந்து மகிழ்ந்தார், உடன் இயேசு பின்னே சகந்தார். பார்வை அடைந்து மகிழ்ந்தார், உடன் இயேசு பின்னே நடந்தார். யெகோவா ராஃபா என்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகமின்றி தருகிறார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். ஒரு அல்லேலூயா சொல்லமா? அல்லேலூயா. பிரைஸ். தேவனுடைய தேவனுடைய ஆலயத்தில் அலங்கார வாசல் என்று ஒரு வாசல் உண்டு. அந்த வாசலிலே ஒரு சப்பானி உட்கார்ந்துட்டு பிச்சை கேட்டுக்கொண்டு அமர்ந்திருக்கிறான். அல்லேலூயா. பிரைஸ். அவனுடைய தாய் தகப்பன் அல்லது வீட்டார் ஒருவர் அவனை சுமந்து கொண்டு வந்து அலங்கார வாசலிலே அவனை அமர செய்து அவனை பிச்சை கேட்கும்படி அவனை கொண்டு வந்து அங்கே அமர வைப்பார்களாம். தேவாலயத்துக்குள்ளே போகிறவர்கள் போகிறவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு போயிட்டு ஆடல் பாடலோடு திரும்பி வருவார்கள்.
இதெல்லாம் அந்த சப்பானி கவனிக்கலாம். அவன் ரொம்ப சந்தோஷப்படுவானா. ஆனால் தேவனுடைய ஒரு விசேஷமான சட்டம் என்னவென்றால், சரீர உறுப்புகள் குறைந்தவர்கள் தேவனுடைய ஆலயத்திற்குள் போகக்கூடாது. அதிகமாக நெட்டையாமல் இருக்கக்கூடாது, ரொம்ப குட்டையாமல் இருக்கக்கூடாது, அவங்க கூட உள்ளே போகக்கூடாது. ஹல்லேலூயா. குருடு, செவிடு, ஊமை இப்படிப்பட்டவர்களும் தேவ ஆலயத்திற்குள் போகக்கூடாது. வெளியே ஒன்றா நின்றுக்கிடலாம், உள்ளே போகக்கூடாது. இந்த சூழ்நிலை, இந்த தேவ கற்பனை, இந்த சட்டம் அந்த சப்பானிக்கு ரொம்ப வேதனையாக இருந்ததான். பரிசுத்தவான்கள் அழகாய் அவனை குறித்து வர்ணித்து எழுதியிருக்கிறார்கள். இந்த சட்டம் அவனுக்கு ரொம்ப வேதனையாக இருந்ததான். எல்லோரும் தேவனை ஆராதிக்க மிகுந்த சந்தோஷத்தோடு போகிறார்கள். அவருடைய ஆடு மாடுகள் பலியோடு கொண்டு போயிட்டு பிறகு அவர்கள் சந்தோஷமாய் குடும்பமாய் அவர்கள் வீடுகளுக்கு போகிறதை பார்க்கிறேன். எல்லாரும் மிகுந்த சந்தோஷத்தோடு தேவாலயத்துக்குள் பிரவேசிக்கிறார்கள். என்னால் போக முடியவில்லை, போனாலும் என்னை கொன்று விடுவார்கள், நான் மீறி போனாலும் என்னை கொன்று விடுவார்கள் என்று மிகுந்த வேதனையோடு ஒவ்வொரு நாளும் தன் தாயோ தகப்பனோ தன் வீட்டார் யாராவது ஒருவர் சுமந்து கொண்டு வரும்பொழுது அவர் ரொம்ப வேதனையோடு அமர்ந்திருப்பாராம். நான் தேவனுடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கணும், என் தேவனை நான் ஆராதிக்கணும் என்கிற ஒரு மிகுந்த சந்தோஷம் அந்த சகோதரனுக்கு இருந்ததாம். நம்ம எல்லாம் நல்லா இருக்கிறோம் இல்லைங்களா? நமக்கு அதை விட பல மடங்கு அதிகமாக இருக்கணும். இங்கே பார்க்கணும், நாம் அனைவரும் அதை விட சந்தோஷம், தேவ ஆலயம் என்றால் மிகுந்த சந்தோஷம் வர வேண்டும். அவர்கள் யூதர்கள், இஸ்ரவேலர்கள் அவ்வளவு மகிழ்ச்சியோடு தன் பலிகளோடு தேவனை சந்தித்து அவரை ஆராதித்து துதித்துட்டு அவங்க வீடு திரும்பும் போது இந்த சப்பானி பார்த்து ஏங்கி கொண்டிருப்பானா. நம்ம எல்லாம் நல்லா இருக்கிறோம், நல்ல கை கால்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் மேல் அதிக பாசம் வைக்க வேண்டும், அவர் மேல் அதிக பாசம் வைக்க வேண்டும், அவர் மேல் அதிக நம்முடைய உள்ளத்தை திறந்து அவரை நோக்கி பார்க்க வேண்டும், நம்முடைய கண்கள் அவர் மேல் இருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் விசேஷங்களை ஆண்டவன் நமக்கு கொடுக்கிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். குஷ்டரோகியை தொட்ட தேவன் நம்மை தொடுவார், நம்மை சுகமாக்குவார். பார்வை அற்றவனை கர்த்தர் தொட்டு சுகமாக்கினார், நம்மையும் சுகமாக்குவார். தேவ ஆலயம் என்றாலே ஒரு பெரிய மகிழ்ச்சி எந்த மனிதனுக்குள்ள வருகிறதோ அவனை கர்த்தர் நடத்துகிறார் என்று பொருள். சிலருக்கு தேவ ஆலயம் என்றாலே அவர்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. அவர்கள் தேவனை பின்பற்றுகிறவர்கள் என்று அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அதற்கு தான் தேவன் ஆயத்த நாள் என்று ஒரு நாளை வைத்தார். தேவாலயத்திற்கு போக வேண்டுமானால் ஆயத்த நாள் என்று ஒரு நாளை வைத்து, அல்லேலூயா, அந்த நாளில நாளைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறதுக்கு இன்றைக்கே நம்ம ஆயத்தமாக வேண்டும் என்கிற ஆயத்த நாள் என்று ஒரு நாளை தேவன் குறித்து வைத்தார். அதை முதலாவது கடைபிடித்தால், அல்லேலூயா, பரிசுத்த ஓய்வினாலே நாம் எளிதாய் சந்தோஷமாய் தேவனை மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு அருள் செய்வான். நாம் கை கால்கள் உடையவர்களாய் மிகுந்த சந்தோஷம் உடையவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் அவர்களை விட நம் மிகுந்த சந்தோஷத்தோட நாம் தேவனுடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கிறது விசேஷமாக இருக்க வேண்டும். உங்க உள்ளத்துல, நம்முடைய உள்ளத்துல மிகுந்த மகிழ்ச்சி வர வேண்டும். அல்லேலூயா. சனிக்கிழமையிலே நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. சனிக்கிழமை இரவில் எல்லாவற்றையும் ரெடி பண்ணிடணும். காலையில் எழுந்தோமா, நம்மை சுத்திகரித்தோமா, தேவனுடைய ஆலயத்துக்கு நேரத்தோடு வரும்பொழுது ஆண்டவர் பெரிய அதிசயங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். அவர் விசேஷங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா.
அந்த சப்பானி ஆண்டவருடைய சமூகத்தில் தேவ ஆலயத்திற்குள் என்னால் போக முடியவில்லையே என்கிற ஒரு விசேஷமான ஏக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் அவன் மிகுந்த ஆசையோடு இருப்பானா. நான் என்றைக்காவது ஒரு நாள் இதற்குள்ள நான் போய் வர வேண்டும் என்கிற ஒரு மகிழ்ச்சி. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், உரத்த சத்தமாய் சொல்லுங்களேன். எதிர்பார்ப்பு கிறிஸ்துக்குள்ள நீ எதை எதிர்பார்க்கிறாயோ, விசுவாசத்தோடு எதை பார்க்கிறாயோ அதை நீ பெற்றுக்கொள்வாய். கிறிஸ்துக்குள்ள நீ எதிர்பார்க்கணும். ஆண்டவரே, இந்த வகையில நான் சப்பானியா இருக்கிறேன், இந்த சூழ்நிலையில நான் சப்பானியா இருக்கிறேன். அல்லேலூயா. ஆகையினால் கர்த்தாவே நீர் எனக்கு செய்வீர் என்று நான் எதிர்பார்க்கிறேன். உன் உள்ளம் பேசணும் ஆண்டவர்கிட்ட. உன் உள்ள ஆண்டவரோடு பேசணும். தயவு கூர்ந்து தேவனோடு பேசுங்க. தயவு கூர்ந்து தேவனோடு பேசுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் விசேஷங்களை உங்களுக்கு செய்கிறதுக்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அவரோடு பேசுகிற பழக்கம் விசுவாசிகளாகி நமக்கு, எனக்கு விசுவாசின்றதை விட சபை அங்கமாகிய நமக்கு அவரோடு பேசுகிற பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் ஜெபம். அந்த பழக்கம் இல்லாவிட்டால் எதையும் ஆண்டவருடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ள இயலாது. அல்லேலூயா, முடியாது. நாம் அவரோடு பேச வேண்டும். அதற்காக தான் தேவன் உன்னை ரட்சித்தார். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் எல்லாம் அவருடைய பார்வையில் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் அவருடைய பார்வையில் இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் நம்மை தாயின் கருவிலே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? தெரிந்து கொண்டார். இப்ப அழைத்து இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்திற்கு நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறார், ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகினால் நம் ஆண்டவருடைய சிந்தையா இருக்கும்போது தேவன் நமக்கு விசேஷங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அவரோடு பேச வேண்டும். இந்த சப்பானி ஆண்டவரோடு பேசுவானா? இந்த ஏன் ஆண்டவரை இப்படி படைத்தேன்? உள்ள போகிறதுக்கு மனது இருக்குது, எல்லாமே அவனுக்கு உற்சாகம் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. யாரு என்னை ஏற்றி அலங்காரம், என்னை தூக்கி அலங்கார வாசல் கொண்டு வந்து நிற்கிறவர்கள் உள்ள கொண்டு போய் விடுறது கூட சரி, ஆனால் நான் மரித்து போவேனே. அந்த பரிசுத்தமான அந்த தேவனுடைய ஆலயத்திற்குள் சப்பானியாக நான் போக முடியாதே. ஒரு ஏக்கம் அவனுக்குள்ள இருந்தது, ஒரு அழுகை, ஒரு கண்ணீர், ஒரு வேதனை. நான் ஏன் இப்படி பிறந்தேன் என்கிற உனக்குள்ள ஒரு கேள்விக்குறி. என் தேவனுடைய அலங்கார வாசல் வெளியே நிற்கிறேன் தவிர உள்ள போக என்னால் முடியவில்லையே. இந்த ஏக்கம் நமக்கு வந்துருச்சுன்னா தேவன் உன்னோடு பேசுவான். சில நேரங்களில் அம்மாவுக்கு ஏதாவது ஒரு நடக்க போகுதுன்னா முன்னாடியே எனக்கு சொல்லிடுவார். சொன்ன உடனே என் இதயம் அப்படியே சோர்ந்து போயிடும். நான் சொல்லுவேன், டாடி நீங்கள் இப்படி பேசுகிறத விட என் மனைவி நீங்கள் சுகமாகிட்டேன்னு பேசுங்களேன் அப்படின்வேன். அப்படியும் பேசுவார். நான் கவலையோடு அவர்கள் மேல் கை வைத்து ஜெபிக்கும் போது தேவன் சொல்வார், இதிலிருந்து நான் விடுதலை ஆக்குவேன், அவங்க சுகமாவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லைம்மா. நீங்கள் அவரோடு பேசுகிற பழக்கம் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்தந்த நேரத்தில் தேவன் உன்னோடு பேசிட்டு உன் இதயத்தை பலப்படுத்திட்டே இருப்பான். ஆனால் ஆவிக்குரிய சப்பானியா இருக்கக்கூடாதுமா. ஆவிக்குரிய சப்பானியா இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய சப்பானி தேவனிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அவன் பலிப்பீடத்துக்கு முன்பாக வந்து நிற்பான், பலிப்பீடத்தில் காணிக்கை செலுத்துவார். ஆனால் உன்னுடைய ஆவி சப்பானியா இருக்குமானால் தேவனிடத்திலிருந்து ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. அவன் சப்பானிங்க, சரீர சூம்பி போனவன், கால் சூம்பினவன். ஆனால் அவனுடைய விருப்பம் தேவனுடைய சமூகத்தை, அவருடைய பலிப்பீடத்தில் நானும் பலி செலுத்த வேண்டும், மற்றவர்களைப் போல நானும் உள்ள பிரவேசித்து தேவனை நான் ஆராதிக்க வேண்டும் என்கிற ஒரு விசேஷம் அவனுக்குள்ள இருந்தது. சும்மா இல்லைங்க, விசேஷம் இருக்குதுங்க. தேவன் உயர்த்தி வல்லவராக இருக்கிறார், உயர்த்துவார். அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அவர் அந்த விருப்பத்தோடு உட்கார்ந்துட்டுருங்க, விருப்பத்தோடு தேவனை தேடி போங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு நடக்க வேண்டியதை நடத்துவார். அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும்,
அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னா ஆயிடுங்க. அவர் கட்டளையிட்ட நின்னுடுங்க. அல்லேலூயா. அவர் பூட்டினால் யாரும் திறக்க முடியாது, அவர் திறந்தால் ஒருவனும் பூட்ட முடியாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சர்வ வல்லவர் தேவன் அவருங்க. அல்லேலூயா. ஆகையால் அவர் மேல் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆவிக்குரிய சப்பானிகள் தன்னுடைய இஷ்டத்திற்கு போவார்கள், அதுதான் ஆவிக்குரிய சப்பானிகள். ஆனால் ஆவிக்குள்ள பலனற்று தேவனோடு நடக்கிறவர்கள், அல்லேலூயா, மிகுந்த சந்தோஷத்தோட அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவார்கள். இந்த ஆவிக்குரிய சப்பானிகள், அதாவது அவர்களை அவிசுவாசினும் சொல்ல முடியாது, அவளை விசுவாசினும் சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்ல முடியாதுன்னா, அவர்கள் வேத வசனத்தின்படி நடக்காததினாலே அவர்கள் ஆவிக்குரிய சப்பானிகளாக இருக்கிறார்கள். ஆனால் அதே தேவ வேத வசனத்தின்படி ஆண்டவர் என்ன சொன்னாரோ அப்படியே நடந்து பாருங்க, ஆண்டவருடைய பிரதான கரம் உங்க மேல இருக்கும். வருஷத்து 360 நாளும் மன மகிழ்ச்சியோடு இருக்க உன்னை தேவன் ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளுங்க, ஒவ்வொரு நாளும் தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம். ஆகையால் நம்முடைய வாழ்க்கை வசனத்தை சார்ந்ததா இருக்க வேண்டும். அவர்கள் சப்பானி கிடையாது. நீங்க என்ன செஞ்சாலும், எங்க ஓடினாலும், எப்படி வந்தாலும், அல்லேலூயா, ஆமா, நல்லா கவனிக்கணும். வசனத்தின் படி வாழ்ந்துட்டீங்கன்னா உங்க வீடு கட்டப்படும். வசனத்தின் படி வாழ்கிறவனுடைய வாழ்க்கை கட்டப்படுங்க. அப்படி இல்லாவிட்டால் நீங்க எப்படி வேணாலும் நினைத்து கொள்ளலாம். அல்லேலூயா. வசனம் என்ன சொல்கிறதோ அப்படி நீங்க நின்று பாருங்க, பிறகு தேவன் உங்களுக்கு கரம் பிடிச்சிடுவார். அல்லேலூயா. வசனத்தை விட்டு மாறாக பக்க வழியாய் போகும்போது அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழி. அல்லேலூயா. ஆகினால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். உயிர் துடிக்குதுங்க, நான் உள்ள பிரவேசிக்க வேண்டும். உயிர் துடிக்கிறது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஜெபவேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இன்றைக்கு வந்திருக்கிற நீங்கள் பேதுரு, யோவான், ஒரு அல்லேலூயா சொல்லாமா? 9ஆம் மணி ஜெப வேளையில பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிறார்கள். இங்க தாங்க நமக்கு ஆசீர்வாதமே இருக்கிறது. நீங்க எங்க போனாலும் சரி, அல்லேலூயா, ஆமா, நமக்கு ஆண்டவர் எங்கே ஆண்டவர் நம்மை ஸ்தாபித்திருக்கிறாரோ அங்க வந்தாதான் அங்க அட்டெண்டன்ஸ் விடும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஸ்கூல்ல பல அறை இருக்குங்க. ஸ்கூல்ல 1ல இருந்து +2 வரைக்கும், அது 1, அதாவது பி, ABCD வேற, A கிளாஸ், B கிளாஸ், C கிளாஸ், D கிளாஸ், அது 1வது தான் எல்லாமே. அப்படி இருந்தாலும் கூட உனக்கு நியமிக்கப்பட்ட இடத்துல நீ போய் உன் சீட்ல அமர்ந்தாதான் அட்டெண்டன்ஸ் விடும். பக்கத்து சபையில, பக்கத்து சர்ச்சில் போய், என்னடா இது, பக்கத்து கிளாஸ்ல போய் நீ உட்கார்ந்துட்டீன்னா அட்டெண்டன்ஸ் விழுமா? ஒருவேளை அந்த டீச்சர்ஸ் அவங்க கண்ணுக்கு நீ மறைஞ்சு உட்கார்ந்துட்டு இருந்தா கூட வேஸ்ட்டுங்க. அந்த டே, அந்த நாள் வேஸ்ட் ஆயிடும். உனக்கு நியமிக்கப்பட்ட கிளாஸ்ல உன் சீட்ல நீ அமரும் போது பரிசுத்த ஆவியானவர் உன்னை பார்ப்பான். நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு வரோம் இல்லையா, வேத வசனத்தின் படி வரோம்ல. பரிசுத்த ஓய்வு நாளை மனவேதனை நாளாக எண்ணுவாயாக. பைபிள் அதையா சொல்லுது. பரிசுத்த ஓய்வு நாளை மனவேதனை நாளாக. ஏண்டா இது வருது? இந்த நாளில் என்னை விட்ட பெட்ஷீட்டை தூக்கி போட்டுட்டு நல்லா இழுத்து போத்திட்டு நல்ல கொரட்டை விட்டு தூங்குகிற இந்த நாளில், இந்த பரிசுத்த ஓய்வு நாள் எவன் தான் வச்சாலும் தெரியலையே அப்படின்லாம் ஒரு சந்தேகம், ஒரு வெறுப்பு வரும் பாருங்க. ஒரு அல்லே சொல்லாமா? இதெல்லாம் சப்பானிகள். இதெல்லாம் என்ன? அவங்க தேவனுடைய ஆலயத்துக்குள் போக முடியாது.
தேவனுடைய ராஜ்யத்திற்குள் போக முடியாது. ஏன்னா அது கசப்பான நாளா மாறிடுது. ஒரு அல்லலையே சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். என் பிள்ளைகளே, நாம் தெய்வத்தை குறித்து அவரோடு நெருங்கி உறவாடும் போது தேவன் விசேஷங்களை ஆண்டவன் நமக்கு கொடுக்கிறதுக்கு கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். 9ஆம் மணி வேலையில ஜெப நேரத்துல தேவாலயத்துக்குள்ள போறாங்க. அப்புறம் என்ன நடக்குது? அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். ஒரு அல்லலையா சொல்லாமா? மனுஷன் அப்படின்னுட்டா கவனிக்கணும். அவன் யூத் எல்லாம் தாண்டி வாலிபத்தெல்லாம் தாண்டி வந்திருக்கிறான். புருஷன், மனுஷன். அல்லேலூயா, கவனிக்கலாம். மனுஷன். ஆனால் அவனுக்கு அவ்வளோ ஆசை தெய்வ ஆலயத்துக்குள்ள போகணும் அப்படின்னு எதிர்பார்த்தான். என் தேவன் கைவிட்டாரா? தம் விருப்பங்களை நிறைவேற்றுகிற கர்த்தர் அவர். தம் விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன் அவர். அல்லேலூயா. என்ன விரும்புகிறாயோ என் தேவன் நிச்சயம் உனக்கு கொடுப்பான். அல்லேலூயா. அவரை தேடுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் அவனுக்கு பிழைப்பே. அவன் பிச்சை எடுத்து தான் அப்பா அம்மா கிட்ட கொடுக்கணும், அதுதான் உங்களுக்கு வருமானம். ஆனாலும் தன் பிச்சைக்காரன் என்று எண்ணாமல், அல்லேலூயா, நான் உள்ளே பிரவேசித்து தேவனை ஆராதிக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வு. எவ்வளவு பிச்சைக்காரர் இருப்பாங்க அங்க. இவர் மட்டும் இல்லைங்க, அந்த வரிசையில இந்த வரிசையில நிறைய பேர் இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் இவன் மேல் பேதுரு யோவானுக்கு ஒரு கண் வந்தது. அவனுக்கும் பேதுரு யோவான் மேல் ஒரு கண் வந்தது. 2 பார்வையும் அங்க சந்திக்க செய்கிறவர் தேவன், பரிசுத்த ஆவியானவர். கிளிக் ஆகுது பாருங்க. அங்க விருப்பங்கள் ஏற்ற நேரத்தில் தேவன் அதை உருவாக்கி தருகிற சர்வ வல்லவர் அவர். உன்னுடைய பார்வை இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று அவன் பார்க்கிறான். ஏதாவது கிடைக்கும் என்று. அல்லேலூயா. நாமும் ஆண்டவர் சொன்னார், என்னை நோக்கி பார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் மறு உத்தரவு கொடுப்பேன், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, அப்பொழுது இவைகளெல்லாம் உனக்கு கூட்டி கொடுப்பேன். இந்த வசனத்தை நம்புங்கம்மா. நீ இரட்டிப்பாய் வாழணும்னா இந்த வசனத்தை நம்பு. அல்லேலூயா. ஆமா, இந்த வசனத்தை நம்பிப்பார். ஆண்டவனுக்கு விசேஷங்களை தருவார், டபுள் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இவைகளை காட்டிலும் உனக்கு கூட கூட்டி கொடுக்கப்படும். இதை யார் நம்புகிறார்களோ அவர்கள் பெற்றுக்கொள்றாங்க. நம்முடைய திருச்சபையிலேயே யார் நம்புகிறார்களோ அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். நம்பாதவர்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வந்தீங்களோ அப்படியே இருக்கிறோம். அப்படின்னா நம்முடைய விசுவாசம் என்கிற இதயத்தில் ஒரு ஓட்டை உண்டு. தேவன் நம்மை சிங்கிளாவே வைக்கிற தேவன் அல்லங்க, ஒரு மல்டிப்ளேவே ஆகும். அதோட விசேஷமா நம்மளை அதிகப்படுத்துகிறார் ஆண்டவர். பெருக செய்கிற தேவன் அவர். அல்லேலூயா. ஒரு ஆமேன்னு சொல்லுவின்னு பார்க்குறேன். ஒரு அல்லே சொல்லமா? பெருக செய்கிற தேவன் அவர். அல்லேலூயா. அவர் சிறுக செய்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. பிறகு பாருங்க, சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவரிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் வெளியே உட்கார்ந்துட்டு இருந்தா நம்ம உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அவன் வெளியே உட்காந்துட்டு உள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்க ஆசைப்பட்டான். நம்ம உள்ள உட்காந்துட்டு சனிய எப்பத்தான் முடியணும் தெரியலையே, இன்னும் டைம் வேற ஆகலையே, நான் வேற அங்கே அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேனே, கரெக்டாக 10:15 வரேன்னு கொடுத்துட்டேன், இவர் எப்பத்தான் முடிப்பாரோ தெரியல. அல்லேலூயா. நம்ம உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கோம். எங்க மனம் இருக்கிறது? அப்பாயின்மெண்ட் கொடுத்த இடத்துல மனம் இருக்கிறது. ஆனா அவன் வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கிற அவன் மனம் எங்க இருக்கிறது? உள்ள என்ன ஆண்டவர் எவ்வளோ அழகான சத்தங்கள், எவ்வளோ மகிழ்ச்சியின் குரல்கள். அல்லேலூயா. அதை கேட்க துடிச்சிட்டு இருந்தான். இந்த துடிப்பு நமக்கு இருக்கும்போது தேவன் நம்மை விட்டு விலக மாட்டான்.
அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நான் உங்களை ஒரு டெஸ்ட் பண்ண போகிறேன். யாரெல்லாம் 10 மணிக்கு மேலே டைம் கொடுத்துட்டு வந்தீங்க? கை தூக்கம் பார்க்கலாம். எங்கம்மா டைம் கொடுத்துக்கிறேன் நீங்கள்? ஆ, உன் பொண்ணு வீட்டுக்கா? சரி, எழுந்து போங்க. அல்லேலூயா. சத்தமாக இங்கேயும் ஒன்று இருக்குது பாருங்க. ஒரு அல்லையே சொல்லுங்களேன். சரி, அவங்களாவது உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் நீங்கள் நடிக்கிறீங்க பாரு நடிப்பு. இப்போ உங்கள் நடிப்பு பயங்கரமான நடிப்பு. எங்கே தான் போதோ தெரியல. அல்லேலூயா. கவனிக்கலாம். இந்த கடைசி காலத்தில் அல்லேலூயா, ஆமாம், இந்த நாளை முற்றிலும் கொடுன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். இந்த நாளை முற்றிலும் கொடு. பிள்ளைங்க 2 வேளை வந்து ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க. சிலரை காணாது போயிடுறீங்க. அல்லேலூயா. 2 வேளை தேவனை ஆராதிக்கிறாங்க. அதை நீங்கள் ஒரு நாள் கூட தப்ப விடாமல் ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் நீ இடம் கொடுக்கவே கூடாது. இந்த நாளை கர்த்தருக்குண்டு. அன்றைக்கு திருமணத்துக்கு 10 மணிக்கு வரைக்கும் போகலாம். அல்லேலூயா. ஆமாம், 8 மணிக்கு போயிட்டு அங்கே முகத்தை காட்டிட்டு அங்கே கொடுக்குற சிக்கன் பிரியாணியை சாப்பிட்டுட்டு வரணும்னு இல்லை. அல்லேலூயா. இங்கே ஆவியானவர் மட்டன் பிரியாணி கொடுப்பார். இதை நீ சாப்பிட்டு போது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. காலையிலும் மாலையிலும் ஆராதிக்கிற பழக்கத்தை நீங்கள் கொஞ்சம் கூட நழுவிடாதீங்க. அது தளர்ந்து போக விடாதீங்க. உன் வாழ்க்கை பெரிய அதிசயங்களை கர்த்தர் காண செய்வார். இல்லைன்னா சப்பானி தான். உள்ளே வந்து உட்காந்துட்டு எப்போ முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கவே கூடாது. அல்லேலூயா. ஆமாம், உள்ளே வந்துட்டு எப்போ முடியும். ஆனால் வெளியே இருக்கிறவன் உள்ளே போகணுன்னு ஆசைப்படுறான். வெளியே இருக்கிறவன் உள்ளே வரணும்னு ஆசைப்படுறான். நமக்கு பாருங்க பல சரீர பலவீனங்கள் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து திரைச்சிலை 2ஆக்கி அடிச்சுட்டு யார் வேணா பரிசுத்த சமூகத்துக்கு போகலாம் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு அல்லேலூயா அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உட்கார்ந்து ஆராதிக்கக்கூடிய கிருபை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம். சப்பானியாக இருந்தாலும் சரி, சூம்பின கை உடையவனாக இருந்தாலும் சரி. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காலத்துலலாம் பலி செலுத்தணும்னா அந்த ஆட்டை செக் பண்ணுவாங்களாம். அதுக்கு சுண்ட வரல் கூட ஒரு மாதிரியா இருக்கக்கூடாது. பலி தேவனுக்கு நேர்த்தியானது செய்யணும். தேவனுக்கு எப்படி கொடுக்கணுமா? நேர்த்தியானது கொடுக்கணும். அதுதான் ஆண்டவருக்கு மிகப்பெரியும். ஆனால் தலையிலிருந்து கால் வரையிலும் ஆசாரியன் அதை செக் பண்ணுவாராம். அதுக்கு ஏதாவது ஊனுக்கு ஏதாவது இருந்ததுன்னா, ஒரு கண்ணு பெருசு ஒரு கண்ணு சின்னதாக இருந்தால் கூட அதை விலகிடுவாங்க. அது ஆண்டவருக்கு செலுத்தக்கூடாது. அல்லேலூயா. ஒரு விரல் கூட கொஞ்சம் அப்படி கோணையாக இருந்தால் அது தேவனுக்கு செலுத்தக்கூடாது. அப்படி பரிசுத்தமான பலியை, தேவனுக்கு சுத்தமான பலியை ஆண்டவருக்கு செலுத்தி கொண்டு வந்தார்கள். அதனால தான் இந்த சப்பானி உள்ள போக முடியல. அல்லேலூயா. அப்படி நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அவரை துதிக்கும் போது என் தேவன் உன்னை ஏற்று உன் குடும்பத்தார் யாவரையும் ரட்சிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் தேவனுக்கு முதல் இடம் கொடுங்க. காலையிலும் மாலையும் ஆராதிக்கிற 2 பிள்ளைங்க முதல்ல ஆண்டவர். என்ன எப்பேற்பட்ட ஃபங்க்ஷனா இருந்தாலும் 8 மணிக்கு மேலே போ. எங்கள் வீட்டில் எல்லாம் எங்கள் குடும்பத்தார் எல்லாமே எங்களை ஒதுக்குனாங்க. அல்லேலூயா. இப்போ எல்லாமே நாங்கள் வருவோமா அப்படின்ட்டு ஏங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஆண்டவனை நடத்த தேவன் வல்லவராக இருக்காங்க. இதில் ஒரு வைராக்கியம் வரணுங்க. என் தேவனுடைய ஆலயம், என் கர்த்தருடைய ஆலயம் என்கிற வைராக்கியம் நமக்கு வரும்போது தேவன் விசேஷமாக நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ பிச்சை கேட்க வருகிறான். அப்ப வாசிக்கலாம். தேவாலயத்திலே பிரவேசிக்கிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். ஒரு அல்ல சொல்லமா? கவனிக்கல. அவன் கேட்டது பிச்சை. அவன் கேட்டது என்ன? பிச்சை தான் கேட்கிறான். ஆனா உற்று பார்க்கிறான். எவ்வளோ பேர் வராங்க போறாங்க. இவங்க 2 பேரும் சற்று டிஃப்ரெண்டா இருக்கிறாங்களே, வித்தியாசமா இருக்கிறாங்களே. இவங்க பார்வை வித்தியாசமா இருக்குது. அவனும் பார்க்குறான். பார்த்துட்டு அவங்களும் பார்க்குறாங்க இவன் அவங்கள பார்க்குறான். பார்த்துட்டு அவனுடைய நல்ல கவனம், அவனுடைய ஆக்ஷனை எப்படி
இதான் அவனுடைய ஆக்ஷன். என்ன? ஏதாவது கிடைக்குமா இவர்களிடத்திலிருந்து, ஏதாவது கிடைக்குமா, அதுதான் பார்க்குறான். எனக்கு சுகமாகணும் கொள்ளணும் அவன் கேட்கல, ஆனால் அவன் உட்கார்ந்துட்டு நாளெல்லாம் விருப்பப்படுறான் உள்ளே போனான்னு. அல்லேலூயா. அவன் ஒவ்வொரு நாளும் உள்ளே போகணும்னு விருப்பப்பட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி இருப்பான். ஆண்டவரே, என் தேவனே, இஸ்ரவேலின் தேவனே, என் முற்பிதாக்களின் தேவனே, சப்பானியாகிய நாங்கள்லாம் உள்ளே போகக்கூடாதான்? ஏன் இப்படிப்பட்ட சட்டம்? எனக்கு உள்ள போகணும்னு ஆசைப்படுறேனே. முடியாதுங்க, முடிவே முடியாதுங்க. சுகமாகணும், நேர்த்தியானதாங்க உள்ள போகணும். என் தேவனுடைய பாசம் பாருங்க, கெட்டு போன காலை என் ஆண்டவர் சரிபடுத்தி உள்ள கொண்டு போகிறாருங்க. கெட்டு போன கால், சூம்பின காலை என் தேவன் சரிபடுத்தி உள்ள கொண்டு போகிறதுக்கு காரணம் என்னங்க? விருப்பம். உள்ள போக வேண்டும் என்ற விருப்பம். அவன் ஒவ்வொரு நாளும் ஜெபித்திருக்கிறான். அல்லேலூயா. நான் எப்படியாவது உள்ள போகணும். அவன் ஜெபித்திருப்பான். ஏன் என்னை இப்படி விட்டீங்க? நாங்களும் உள்ள வரக்கூடாதா? செல்வங்களே, நீ எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் உன்னுடைய விருப்பத்தின் படி தான் உனக்கு ஆகும். நீ என்ன அளக்குறாயோ அதுவே உனக்கு அளக்கப்படும். அல்லேலூயா. நீ என்ன அளக்குறாயோ அதுதான் உனக்கு அளக்கப்படும். என்ன விதைக்கிறாய் அதுதான் நீ அறுக்க முடியும். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலிருந்து தேவனுக்கென்று நீ விதைத்துப்பார், உன்னை விதைத்துப்பார். அல்லேலூயா. ஆண்டு உன்னை விசேஷமாக அழகா நேர்த்தியாய் வளர செய்கிறதுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். முடியாதுங்க, போகவே முடியாதுங்க, நோ சான்ஸுங்க. ஆனால் என் தேவன் வித்தியாசமாய் அதை கர்த்தர் உருவாக்கி அவனை உள்ள அனுப்புகிறார் பாருங்க. இழுத்து கொள்கிறார். என் தேவன் இழுத்து கொள்ளுகிற சர்வ வல்லவர். நல்ல உள்ளங்களை என் தேவன் கைவிடவே மாட்டாருங்க. என்னை சுத்தமாக்க உம்மால ஆகுன்றான். எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாகின்றார் ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவருங்க உன் தெய்வன். அவர் மேல சந்தேகம் வேண்டாம். நோ டவுட். அவரை நீ டவுட் படுவாயானா? இந்த சந்தேகப்படலாம் சபைக்கு ஒழுங்காக வரமாட்டான். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் மேலே விசுவாசம் இல்லாதவன் சபைக்குள்ள ஒழுங்காய் சரியாய் வரமாட்டான். சரியாய் வராதவர்களுக்கு ஏதாவது குடும்பத்தில் குறைகள் இருக்கும். அல்லேலூயா. அதுதான் பைபிள் சொல்லுகிறது. நான் ஒன்றுமே சொல்லலை, பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமென். சரியாய் தேவனை நீங்க நோக்கி பாருங்க. முதலாவது உன்னையே அவருக்கு காணிக்கையை கொடுத்து பாரு. பிறகு ஆண்டவர் உனக்கு உண்டானது எல்லாவற்றையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, அவரால் முடியாதது ஒன்றும் இல்லைங்க. ஓபேத்து தாவீது சொல்றாரு, இந்த உடன்படிக்கை பெட்டி உன் வீட்டில் வச்சுக்கப்பா. ஓகே சொல்றாரு. உடன்படிக்கை பெட்டி உள்ள வந்த உடனே தன்னுடைய குடும்பத்தை யாவரும் பரிசுத்தமாக்கிட்டாருங்க. அல்லேலூயா. ஓபேத் வீட்டுக்குள்ளிருந்து தேவாலயத்திற்கு அந்த உடன்படிக்கை பெட்டி போகும் வரையிலும் அவன் தன் மனைவி கூட தொடலையாம், சரித்திரம் சொல்கிறது. ஏனென்றால் உடன்படிக்கை பெட்டி என் வீட்டுக்குள் இருக்கிறதுனாலே, அல்லேலூயா, என் மனைவியோடு நான் இசைந்து வாழ வேண்டுமா, என்னை நான் பரிசுத்தமாக மாற்றிக்கொள்வேன் என்று அந்த குடும்பத்தார் யாவரும் அவ்வளவு சுத்தமா இருந்தாங்களாம். அதான் பிள்ளைகள், தன் பேர பிள்ளைகள், தன் மனைவி, யாருமே அல்லேலூயா விசேஷமாக தேவனுடைய சமூகத்திற்குள் அவ்வளவு அழகா இருந்தாங்களாம். உடனே ஆண்டவர் 3 மாதத்தில் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சுட்டாருங்க. இது தாவீதுக்கு போகுது. ஓபேத் ஆசீர்வதிக்கப்படுகிறார். அல்லேலூயா. அவனுக்கு உண்டானதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுது. அல்லேலூயா. அவனுடைய காலத்துல நல்ல கவனிக்கணுங்க. அவனுடைய காலத்துல உச்சில காய்க்கிற மாம்பழமோ அல்லது உச்சில காய்க்கிற அத்திமரமோ அது வேர்களில காய்க்க ஆரம்பித்ததாம். அல்லேலூயா. ஈஸியா பறித்து கொள்ளக்கூடிய அவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவர் கண்டாராம். ஏனென்றால் தன்னையே பரிசுத்தமாக்கி கொண்டு, தன் குடும்பத்தையே பரிசுத்தமாக்கி கொண்டு, உடன்படிக்கை பெட்டி என் வீட்டுக்குள்ள இருக்கிறது என்று அறிந்து அவர் மிகுந்த பயபக்தி உரியவனாய் மாறினார். பயபக்திக்குரியவனுக்கு என் தேவன் டாப் லெவல் ஆசீர்வாதத்தை நிச்சயம் கொடுப்பாருங்க. உன்னுடைய இதயம் தேவனை பற்றி கொண்டிருக்குமானால் உனக்கு எந்த குறையுமே வராது. விசுவாசிக்கிறீங்களா? உனக்கு என்னமா குறை வர? முதலாவது அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை நீ தேடுற, கூட நிச்சயம் பெற்றுக்கொள்வ, குறையே கிடையாது. அல்லேலூயா.
முதலாவது அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியும் தெரியும். முதலாவது அவருடைய ராஜ்யம். இங்க என்னத்தான் வாழ்ந்தோ அங்க போலனாக்கா ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. ஆமா, இங்க இருந்துட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போகணும்னு ஆசைப்படணும். இந்த சப்பானியை போல நான் வெளியே நிற்கிற போக முடியல, போனால் என்னை கொண்டு போடுவார்கள். ஆனால் உள்ள போகிறதுக்கு அவ்வளவு ஆசை. முடியாத காரியத்தை என் தேவன் காலை சுத்தமாக்கி உள்ளே இழுத்து கொண்டார். என் தேவன் அப்படிதான் பரலோக ராஜ்யத்திற்கும் நம்ம இழுத்துக்கொள்ள போகிறார். நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவீர்களானால் நிச்சயம் இந்த பூமியில வாழ்கிற நாளெல்லாம் இரட்டிப்பான வாழ்க்கை கூட ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து, அல்லேலூயா, சுகத்தை கொடுத்து, பலன் கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து, நேர்மையும் கொடுப்பார், சுத்தத்தையும் கொடுப்பார். சுத்தம் ரொம்ப அவசியங்க. தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகணும்னு கிறிஸ்தவன் விரும்பினால் அவன் சுத்தமாய் வாழ வேண்டும். அவன் பரிபூர்ணமாய் ஆண்டவருக்கு பிரியமா இருக்க வேண்டும். இல்லைன்னா போக முடியாது. ஒருவேளை இன்றைக்கு நான் அசுத்தமா இருக்கிறேன், அல்லேலூயா, ஆமா, நான் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு போனோம், இன்றைக்கே தூக்கி எறிந்து தேவனுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் பெரிய மகிழ்ச்சியை கர்த்தர் நமக்கு தருகிறார். மெயின் முதல் தேவனுடைய, அதாவது கிறிஸ்து அப்படின்னு எடுத்துக்கொண்டாலே அதோடைய யூனிஃபார்மே பரிசுத்தம் தான். அல்லேலூயா. நாம் இதை பெற்றுக்கொள்ளும் போது தேவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். கண்களின் இச்சை வேண்டாம். அல்லேலூயா. ஆமாம், இருதயத்தின் பெருமை வேண்டாம். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவருக்கு நம்மை தாழ்த்தணும். அவருடைய சமூகத்தில் நான் ஒன்றுமே இல்லைப்பா, தாழ்த்தி 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 ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்க வேண்டும், நிலையாய் நிற்கணும். அப்போ தேவன் நம்முடைய தாழ்மையை நினச்சி கூர்ந்து கவனித்து நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்களாம் எப்பயுமே பெரிய பணக்காராக இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், நீங்களாம் அங்கே இங்கே காரு அங்கங்கெல்லாம் விட்டுட்டு வரணும். ஒரு அல்லையே சொல்லம்மா, சத்தமாக சொல்லுங்களேன். இன்னைக்கு எத்தனை குடும்பம் வந்தீங்களோ அத்தனை கார் வரணும். உள்ள இல்லை. அல்லேலூயா. நம்ம தான் டொக்கில் மாட்டிகிட்டு இருக்கிறோமே. ஒரு அல்லையே சொல்லம்மா, அங்கங்கே விட்டுட்டு, அல்லேலூயா, ரிப்போர்ட் வரணும் பாஸ்டர்கிட்ட. உங்கள் ஆள் இங்கே காரை விட்டுட்டு உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, அதாங்க பிளஸ்ஸிங். ஒரு அல்லையே சொல்லாமா, சத்தமாக சொல்லுங்களேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அல்லேலூயா, கூட கொடுக்கப்படும். ஒன்று, நல்ல சாப்பிட வீடு வாசல். ரெண்டாவது, போக்குவரத்து என் தேவன் நிச்சயம் தருவார். அவருடைய நாமத்தினால் கூடாதது ஒன்று இல்லை. அல்லேலூயா. கீழே வாசிக்கலாம். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, பேதுருவும் யோவானும் அவரை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். எங்களை நோக்கி பார் என்றார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா. நல்லா கவனிக்கணும். இவங்க ரெண்டு பேரும் ஏன் இந்த வார்த்தை சொன்னார்கள் என்றால், அவர்கள் முழுக்க பரிசுத்த ஆவியினால் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் மனிதன் அல்ல, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, அவள் இருவரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ ஆவியானவரால் நடத்தப்பட்டு அங்கே வந்தார்கள், உணர்த்தப்பட்டு அங்கே வந்தார்கள். அல்லேலூயா. ஆம், நாம கூட பரிசுத்த ஆவி என்பது மிக மிக முக்கியம். அல்லேலூயா. ஆமாம், பரிசுத்த ஆவியன் என்பது அது ஒரு வரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த வரத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அது எப்படி கிடைக்கும்? இருதயம் சுத்தமாக இருந்தால் தான் அது கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்கு 1000 வாரி கொடுக்கலாம், கோடியாக கொடுக்கலாம். இருதயம் சுத்தம் இல்லாவிட்டால் பரிசுத்த ஆவியன் நமக்குள்ள வர முடியாது. அல்லேலூயா. ஆமாம், இருதயம் ஆண்டவருக்கு மிக பிரியமாக இருந்தால் தான் அவர் உள்ள இறங்குவான். அப்போ பேதுருவும் யோவானும் முழுக்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருந்தார்கள். ஆகையினால் தான் என்னை நோக்கி பார் என்று சொன்னாங்க. அவங்களுக்குள்ள யார் இருக்கடா? பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். முழுமையா அவரால் ஏவப்பட்டு தான் அங்கே வந்தாங்க அந்த 9ஆம் மணி நேரம் ஜெப வேளையில். அல்லேலூயா. கவனிக்கணும், அசட்டையாக இருக்கக்கூடாது. 9ஆம் மணி ஜெப வேளையில் அவர்கள் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு வந்தார்கள். சும்மா வரல, நேரம் வந்து அவனை தான் பார்க்குறாங்க. எவ்வளோ பேர் பிச்சைக்காரங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் சபையில் இருப்பாங்க. ஆனால் யார் தேவனை நோக்கி ஆராதிக்கிறார்களோ அவர்களை தான் தேவ ஆவியானவர் பார்ப்பான், மற்றவங்களாம் விட்டுருவார். நான் திருடனை போல வருகிறேன் அப்படின்னு ஆண்டு சொன்னார். நான் வரும்போது யாருக்குமே தெரியாது, திருடனை போல வருவேன். அவர் இரவில் வருவார், சேவல் கூறு நேரத்தில் வருவார். இதெல்லாம் ஒரு அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறது பைபிளில்.
நைட் ஒரு 2 மணிக்கு வரான்னு வச்சுக்கோங்க. அல்லேலூயா. நைட் 2 மணிக்கு அவர் வருகிறார் நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அப்போ நல்லா கவனிக்கணும், அந்த 2 மணி நேரத்தில் ஆவி தூங்கிட்டு இருந்தாலும் அது இயேசு இயேசுன்னு சொல்லுமா. இந்த ஆவி தூங்கிட்டு இருந்தா கூட அது ஆண்டவர் மேலே அவ்வளோ பற்றுதலாக இருக்குமா. அவர் உள்ளே வந்துட்டு திருடன் தானே சொல்லதுக்குள்ளே தான் வருவார். வந்துட்டு அவரை எந்த இதயம் அவரை பற்றி கொண்டிருக்கிறதோ அவர்களை அவர் எடுத்து செல்வாராம். மற்றவர்களை அவங்களாம் கைவிடப்பட்டவர்கள் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் இந்த கடைசி காலத்தில் நாம் தேவனை சார்ந்து வாழ்கிறது தான் உனக்கு நல்லது. எந்த மனுஷனை சார்ந்து வாழாது, தேவனை சார்ந்து வாழ்கிறது. இந்த கடைசி காலத்தில் சபையே நாம் தேவனை சார்ந்து வாழ்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. அல்லேலூயா. அது விசேஷமானது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவரை போல தேவன் இல்லை. அவரை சார்ந்து வாழ வேண்டும். சங்கீதம் 57 7வது வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 57:7 அங்க என்ன சொல்லுகிறது பார்க்கலாம். என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, தேவனே என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். அப்போ நம்முடைய இதயம் எப்படி இருக்கணும்? ஆயத்தமாய் அவரை சார்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய இதயம் ஆயத்தமாய் அவரை சார்ந்திருக்க வேண்டும். நான் ஆயத்தமாய் இருக்கிறேன், மறுபடியும் நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த ஆயத்தம் நமக்கு மிக முக்கியம். பிரதர் நல்லா கவனிங்க சிஸ்டர். நீங்கள் எவ்வளோ பெரியவர்களாக இருக்கலாம், உயர்த்தப்பட்டு இருக்கலாம், அல்லது பணத்தில் அந்தஸ்தில் நீங்கள் பெருகி இருக்கலாம், அழகில் நல்லா இருக்கலாம் நீங்கள். அல்லேலூயா. ஆயத்தம் இல்லாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக முடியாது. அவன் தூங்கினாலும் ஆயத்தமாய் தூங்குகிறான். தேவன் அவனை தூக்கத்திலேயே கொண்டு போறாருங்க. ஒரு அல்லே சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். சில நேரத்தில் என்னுடைய மகள் சூனமியால் டக்குன்னு அங்கேருந்து ஃபோன் வரும், திடீர்னு புறப்பட்டு போவாங்க. அப்போ 2 குழந்தைங்களும் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. அல்லேலூயா. ஆமாம். ஆனால் குழந்தைகள் 2மே தாயை சார்ந்து வாழும். அல்லேலூயா. ஆமாம். தூங்குதுன்னு அதை கலைக்க மாட்டாங்க, அப்படியே தூக்கி தோல் மேலே போட்டுட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு கார் கொண்டு வருவார், அப்படியே போயிடுவாங்க. அதுதான் நடக்க போகுது. நீ தூங்கிட்டு இருந்தாலும் உன்னை தோல் மேல் போட்டு சுமந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். உன்னை அப்படியே தூக்கி போட்டு போயிடுவார். நீ விழித்து இரு ஆண்டவரே, நான் போய் முகத்தை மட்டும் கழட்டி வந்துடுறேன், இல்லை உன் தூங்கு மூஞ்சியே நான் விரும்புகிறேன்டா வாடான்னு கூட்டிட்டு போயிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை அவன் அயர்ந்து நித்திர வந்துட்டு அவன் சொல்லு விட்டுருந்தா கூட சரிங்க, ஆண்டவரே நான் சொல்லு விட்டுருக்கிறேன், வேணாடா இந்த சொல்லே எனக்கு போதும் வாடா அப்படின்னு கூட்டிட்டு போயிடுவார். அங்கே போயிட்டு மாடு பீட் பண்ணுறேன். அங்கே ஆண்டவர் இந்த மேகத்தில் அங்கே ஒரு பியூட்டி பார் வச்சிருக்கிறாராம். இங்கே பியூட்டி பார் போனீங்கன்னா கொஞ்ச நாளில் வயசான இழிச்சுக்கும் முகம். இந்த மேக்கப் போடுற பொம்பளையும் பொண்ணும் டீ கடையில் தொங்குற பண்ணும் ஒன்றா. புரியுதுங்களா? மேக்கப் போடுற பொண்ணும் டீ கடையில் தொங்குற பண்ணும் ஒன்றா. டீ கடையில் அந்த கவரில் வச்சு தொங்கியிருப்பான். அது வரும், வெயில் அடிக்கும், அது அடிக்கும், எல்லாம் காற்று அடிக்கும். அந்த பேப்பர் என்ன ஆகிடும், டஸ்ட்டு படிஞ்சு உள்ளே இருக்கிற பன் நாளுக்கு நாள் என்ன பண்ணுமா, சுருங்கினே வரும். நல்ல மேக்கப் போடுறவங்க சர்ச்சில் பாருங்க, அழகாக இருப்பாங்க. ஆஹா இவங்க முகம் ரொம்ப அழகாக இருக்குது. 10 நாள் அதுக்கு ஜுரம் வரட்டும், 11வது நாள் நீ போய் பாரு, அது மூஞ்சி டீ கடை பண்ணு மாதிரி இருக்கும். ஆனால் தான் ஆண்டவர் இதெல்லாம் எழுதியிருக்கிறார். நம்ம எங்க அதுதானே டேஸ்டாக இருக்குது. ஒரு அல்லையா சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன், உரத்த சத்தமாய் சொல். எப்படி இருந்தாலும் என் தேவன் உன்னை விட மாட்டார். எப்படி இருந்தாலும் உன்னை விட மாட்டார், உன்னை கூட்டி செல்வான். அல்லேலூயா. அவர் மேலே ஒரு பயபக்தி வரணும் பிரதர் சிஸ்டர். ஆண்டவர்னா ஒரு பயம், தேவாலயம்னா ஒரு பயம், ஊழியக்காரன் வார்த்தை இங்கே கூப்பிட்றாருன்னா பயத்தோடு வரணும். அந்த பயம் நமக்கு இருக்கணும்.
கடந்த நாளில் பிள்ளைங்க வந்து கொஞ்சம் ஜல்லி அங்கே நின்று போச்சுது. அதை கூப்பிட்டேன், ஃபோன் பண்ணி, பிள்ளைங்க வந்தீங்க, நான் உங்களை நிற்க வச்சு ஜெபம் பண்ணணுன்னு ஆசையாக இருந்தேன், மறந்துட்டேன். அன்றைக்கு வந்து ரொம்ப ஹார்டு ஒர்க்கு, நானும் கூட சேர்ந்து வாரினேன். அல்லேலூயா. வந்து உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். உங்கள் எதிர்காலம் வரையிலும் கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். அல்லேலூயா. தேவன் விசேஷங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். சில நேரத்தில் சில காரியங்கள் செய்கிறதுக்கு எனக்கு ஆட்கள் இல்லை, ரொம்ப வேதனைப்படுறேன். அல்லேலூயா. சரி, நம்ம ஆலயம் என்றால் ஒரு பயபக்தி, பலிப்பிடம் என்றால் ஒரு பயபக்தி. அல்லேலூயா. தேவனை நாம் மிகுந்த பயத்தோடு சேவிக்கும் போது, அவரை சார்ந்து கொள்ளும் போது, என் ஆண்டவர் உங்களோடு கூட என்றும் இருப்பார். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். எந்த சூழ்நிலை இருந்தாலும் திருடனை போல வருகிறவர் நம்மை அழைத்து செல்வார். அங்கே மறுரூபம், மேகத்தில் மறுரூபமாக்கி அழகுபடுத்தி கர்த்தர் நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறார். ஒரு அல்லே சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. ஆம். இன்றைக்கு சாதாரண மனுஷன் முதல் கொண்டு, சாதாரண ஏழை பிள்ளைகள் முதல் கொண்டு, பணக்கார ஊழியக்காரர் வரையிலும், ஏழை விசுவாசிகள் முதல் கொண்டு, பணக்கார ஊழியக்காரர் முதல் கொண்டு, நமக்கு மருந்து மாத்திரை தேடி அதுதான் வாழ்க்கையா இருக்கிறது. ஏன் என் தேவனால் சப்பானி காலை சுகமாக்கினவர் நம்மை சுகமாக்க மாட்டாரா? அது அந்த காலம், இது இந்த காலம். அல்லேலூயா. ஆகினால் மருந்து மாத்திரையில் தான் நமக்கு சுகம் இருக்கிறது. அவரிடத்தில் முழுமையான பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளாததினாலே நமக்கு அந்த வழியை கர்த்தர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். எவன் மாத்திரை சாப்பிடாத இருக்கிறான்? அல்லேலூயா. அல்லேலூயா. சிபிஎம் என்கிற ஒரு டெனாமினேஷன் இருக்கிறதுங்க. அல்லேலூயா. அவன் கூட கண்ணாடி போடுறான், கண்ணாடி போட்டுட்டு இருக்கிறான். கண்ணாடி போடுறதுக்கு முன்னே அவன் ஆயில் விட்டு செக் பண்ணாம அது போட முடியாது. ஒரு கருவி கிட்ட நின்று அவன் கண்ணை பரிசோதிக்காமல் அவனுக்கு கண்ணாடி போட முடியாது. அல்லேலூயா. நான் சாகும் வரையிலும் எங்கேயும் போக மாட்டேன்னா ஈசாக்கை போலத்தான் நீ சாகணும். சிபிஎம்காக சொல்கிறேன். ஈசாக்கை போலதான் கடைசி வரையில கண்ணு தெரியாம, அல்லேலூயா, யார் ஆசீர்வதிக்கிறது தெரியாம ஆசீர்வதிக்கணும். என் செல்வங்களே, நமக்கு சரியான அந்த உணர்வு இல்லாததுனால, தேவனை தேடுகிற பயம் இல்லாததுனால, இதுதான் வாழ்க்கை, இதுதான் வழி. ஆனால் தேவன் நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த இதயத்தில் தேவனை நாம் எதிர்பார்க்க வேண்டும். கை வலியோ கால் வலியோ உடம்பு வலியோ அதை பார்க்காமல் என் தேவன் என்னோடு கூட சர்வ வல்லவர் இருக்கிறார். அல்லேலூயா. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரன் பரிசுத்தவான்கள் சுகரால கால் எடுக்கப்பட்டு பிறகு மரிக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்சு பரிசுத்தவான்கள். ஏன் இது நடக்கிறது? அந்த நாளிலே அந்த சூம்பி போன காலை சுகமாக்குற அந்த விசுவாசம் இன்றைக்கு இல்லை, இல்லாமல் போனது. ஆனால் அந்த விசுவாசம் இன்றைக்கு இருக்குமானால் தேவன் தெய்வீக சுகத்தாலே நம்மை சுகமாக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. அந்த விசுவாசம் இன்னைக்கு குறையப்பட்டிருக்கிறது. 10 நாள் விசுவாசத்தில் இருக்கு, 10 நாள் விசுவாசம் குறைஞ்சிருதுங்க. இப்படிதான் மனிதன் வாழ்க்கை போயிட்டு இருக்குது. ஆகினால்தான் அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதம் நமக்கு இல்லாமல் போகிறது. ஆனாலும் தேவனை விடக்கூடாது. அதான் ஒரு மனுஷன் சொன்ன, என்னுடைய மந்தையில ஆடு இல்லாமல் போனாலும், என்னுடைய திராட்சை தோட்டத்தில் பழமற்று போனாலும், என் வாயில் முதலற்று போனாலும் நான் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பேன். இது நமக்கு வரும்பொழுது, இந்த விசுவாசம் வரும்போது மெய்யாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தெய்வீக சுகம் பெறுகிறதுக்கு நமக்கு விசேஷமான விசுவாசம், ஆண்டவர் மேல உறுதியான நம்பிக்கை வந்துட்டா இன்றைக்கே தேவன் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்து உன்னை நடக்க வைக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்களேன், உரத்த சத்தமாய் சொல்லுங்களேன். நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், கவனிக்கணும். ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது சிஸ்டர், அவங்க பேர்னா ஜாய்ஸ் மேரி, அவங்க சொந்தக்காரில் ஒரு பொண்ணு ரொம்ப நாளாக நடக்காதே இருந்ததாம்மா. அந்த பொண்ணு உங்கள் வீட்டில் தானே நடந்தது. ஒரு பொண்ணு நடக்காதையா? நான் உங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ணும்போது இந்த பொண்ணு நடக்காது, ரொம்ப நாள் நடக்கலை.
அப்படின்னு நடக்காமே இருக்கிறாங்க. அவங்க நல்லா கவனிக்கணும். கால் கூட அவங்க நடக்க முடியாத அந்த நல்ல வயசு பொண்ணு தான் அது. அப்போ நான் அவங்களுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். இன்றைக்கு நான் அங்கே ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு இருக்கும்போது என் பின்னாடி வந்து சீண்டுது அந்த அம்மா. என்னன்னு திரும்பி பார்த்தா, உங்கள் பேர் என்ன சொல்லுவாங்க அங்கே? பாப்பு. பாப்பு வீட்டுக்கு நீங்கள் தானே வந்தீங்கன்னாங்க. ஆமான்னு சொன்னேன். பாப்புன்னா எனக்கு கொஞ்சம் இவங்க பேர் பாப்புன்னு தெரியாது. பாப்பா ஓப்பா அப்படின்னு தெரியாது எனக்கு. அல்லேலூயா. ஆமாம், நல்லா கவனிக்கணும். அப்போ நான் ஆமான்னு சொல்லிட்டேன். அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். நான் நடக்க முடியாது உட்கார்ந்துருந்தேன்ல, அதுதான் நான். என்னங்க, நான் நடக்க முடியாது அங்கே உட்காந்துட்டு இருந்தேன்ல, எல்லாம் சொன்னாங்கல்ல, அதுதான் நான். இப்போ நடக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனால் என்னங்க செய்ய முடியாது? சூமின சப்பானியை நடக்க வைக்கிற தேவன் உன் தேவன். உன்னால் எது எங்கேயும் நடக்க வைப்பார். உன்னை விசுவாசம் குறையக்கூடாது. தேவனை தேடுகிறதுல உனக்கு வெறுப்பு வந்துடக்கூடாது, விசனம் வந்துடக்கூடாது. இது வந்தாலே நம்ம மூணாவது ஆள் தான். அல்லேலூயா. இது வந்துட்டாலே மூணாவது ஆள் தான். அல்லேலூயா. இந்த வெறுப்பு, இந்த இந்த விசனம் மட்டும் வரக்கூடாது. தேவாலயத்திற்கு உன்னுடைய ஊருக்கு போகிறத நிறுத்துங்க. திங்கக்கிழமை போயிட்டு சனிக்கிழமை வா, தானியேலை போல. அந்த தானியேலை சொல்ற ஒரு அல்லேலூயா சொல்லாமா? திங்கக்கிழமை போயிட்டு சனிக்கிழமை வா. அன்றைக்கு நீ முன்குறிச்சிட்டினா நீ விசுவாச தளர்க்கப்பட்டவன், ஆவிக்குரிய சப்பானி நீ. அல்லேலூயா. 2 வேளையும் ஆராதிக்கிற நீ ஸ்ட்ராங்கா இருந்துப்பார். உன் குடும்பத்தை நடத்த அவரால் முடியும். உன் தேவையெல்லாம் அவரால் கொடுக்க முடியும். அல்லேலூயா. சிங்கிள் மேன்ங்க, சிங்கிள் மேன் தேவனை பற்றி கொண்டா அவன் ராஜா வாழ்க்கை வாழலாம். என் தேவன் அவனை ராஜாவாக மாற்ற வல்லவர். நீ ராணியா மாறலாம். தேவனால் கூடாதது என்னங்க உண்டு? அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லைங்க. அல்லேலூயா. பிறவி சப்பானே, பிறக்கும்போது தாயின் வயிற்றில் பிறக்கும் போது சப்பானிய பிறந்தவனுக்கு எப்படிங்க நடவரும்? என் தேவன் நினைச்சா நடக்க வைப்பாருங்க அவரு. அல்லேலூயா. கீழே வாசிக்கலாம். அவன் அவரிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லம்மா. ஏன்னா நம்ம வச்சுட்டு இருக்கிற வெள்ளியோ பொண்ணுமோ ரூபாவோ நோட்டோ வைரியமோ எதுவுமே அற்புதம் செய்யாது. அவனுக்குள்ள இருக்கிற இயேசு மண்டம் தான் அற்புதம் செய்வார். உனக்குள்ள இருக்கிற இயேசு மண்டம் தான் உனக்கு அற்புதம் செய்வார். வேற எந்த மாம மச்சனாலும் முடியாது, தங்கத்தாலும் முடியாது, வைடூரியத்தாலும் முடியாது, வெள்ளியாலும் முடியாது. அல்லேலூயா. என் இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் முடியும். உனக்குள்ள இருக்கிற இயேசுவால் அற்புதம் செய்ய முடியும். பயப்படாதீங்க. நீங்களும் உங்க பிள்ளைங்களுக்கு சுகம் கொடுக்கலாம். ஆண்டவரை விசுவாசிங்க. அல்லேலூயா. உன் புருஷனுக்கு நீங்களே சுகம் கொடுக்கலாம். நீ ஆண்டவரை விசுவாசித்து உண்மையானால் உன் கையை உன் புருஷன் மேல வை, விசுவாசத்தோடு வச்சு ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. அவனுக்கு சுகமாகும். அப்பதான் அவன் ஆண்டவர் பற்றி கொள்ளுவான். என்னடா என் மனைவி தொட்டா சுகமாயிட்டான், இது எப்படி? உன் பின்னாடி வருமா? அல்லேலூயா. தேவனால் கூடாதது ஒன்று. உனக்குள்ள இருக்கிற இயேசு சுகத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். சில நேரத்தில் இங்கே வந்தேன்னா உங்களுக்கு இருக்கிற வயிறு தானே எனக்கு இருக்குது. சபைக்கு வந்துட்டு எத்தனை முறை நீங்கள் கலைக்கு வெளியே போயிருக்கிறீங்க? ஒரு அல்லே சொல்லம்மா, நீங்கள் அர்ஜென்ட்டாக ஓடுறத பார்ப்பேன் நான். ஒரு அல்லையே சொல்லுங்களேன். ஆமாம், இன்றைக்கு இதுவரையிலும் நான் வெளியே போனதே இல்லைங்க. அல்லேலூயா. 30 வருஷம் ஆகுதுங்க. உங்களுக்கு வர அதே கிரி எனக்கு வரும். நான் ஆண்டவரை நோக்கி பார்ப்பேன். அவர் நாமத்தினால கைகளை வைத்து அமைதியாரு டைம் கொடுப்பேன். அல்லேலூயா. 11 மணி வரைக்கும் நீ சைலண்டாக இருக்கணும். 11 மணி வரைக்கும் சைலண்டாக இருக்குங்க என் சரீரம். ஒரு அல்லையே சொல்லாமா? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை நீ காண்பாய். விசுவாசிக்கணும். இல்லைன்னா நீ சப்பானி தான். இல்லைன்னா சப்பானி தான். ஊருக்கு போ, திங்கட்கிழமை போ, சனிக்கிழமை வந்துடு. அல்லேலூயா. டூருக்கு போ, திங்கக்கிழமை போங்க, சனிக்கிழமை வந்துடுங்க. அல்லேலூயா. ஆமாம். கல்யாணத்துக்கு போங்க, 8 மணிக்கு மேலே போங்க, ஆராதனை முடிச்சுட்டு. அல்லேலூயா. தேவனால் கூடாதது
ஒன்றும் இல்லை. அவரால் என்னமா கூடாது? அவர் அடுக்கடுக்கா கட்டுக்கட்டா கொடுக்கிற வல்லவருங்க. அல்லேலூயா. கட்டுக்கட்டாய் தருகிற தேவன். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். நீங்க சுருத்தி 10 பேருக்கு கொடுப்பீங்க, உங்க சாப்பாடு 5 பேர் சாப்பிடுமா? அப்படிப்பட்ட ஒரு விசேஷங்களை ஆண்டவர் நாம் கொடுக்க கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். வாசிக்கலாம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கருள்களும் பலன் கொண்டது. ஒரு அல்லேலூயா சொல்லமா? பலன் 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 கொள்ளுகிறதுங்க. தேவன் பலன் கொள்ளுகிற சர்வ வல்லவர் அவர். பலன் கொள்ளணும் நம்ம. அல்லேலூயா. பலன் கொள்ளணும். அதே போல உங்க வீட்டில் யாரையும், உங்க வீட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்க வீட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. நீ பலனந்தா அந்த பலன் அவனுக்குள்ள போவோம். அல்லேலூயா. ஆமா, நீ ஆசீர்வாதமா வருவடான்னு சொல்லுங்க பிள்ளைங்கள. நீயா புக்கே எடுக்க மாட்ற, நீ படிச்சு பாஸ் போற, ஃபெயில தான் ஆவ. அல்லேலூயா. ஆமா, நீ ஒரு வேலை கூட செய்ய மாட்ட, நீ இப்படி தான் இருப்ப. சமீபம் பாருங்க. புரியுதுங்களா? அது அப்படியே நடக்கும். பிள்ளைங்களை சபிக்கக்கூடாது. அல்லேலூயா. என்கரேஜ் பண்ணணும். உன் அன்பில் அவன் எதையும் செய்வான், அவள் உன் மகள் எதையும் செய்வான். அன்பினாலே நீங்கள் செயல்பட வேண்டும். கிறிஸ்துக்குள்ளே உனக்குள்ளே இருக்கிற இயேசுவை அவன் பார்க்கணும், உனக்குள்ளே இயேசுவை அவள் பார்க்கணும், குழந்தைங்க பார்க்கணும். அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த குடும்பம். நீங்கள் ஒரு வழியில், புருஷன் ஒரு வழியில், பிள்ளைங்க ஒரு வழியில் இருந்தால் அது குடும்பம். அது குடும்பம் கிடையாது. நைட்டு 10 மணிக்கு தூங்குறதுக்கு ஒன்று சேருவாங்க, 2வது சாப்பிட்றதுக்கு சேருவாங்க. இது 2 தான் நடக்கும். அப்படி அல்ல. இயேசுவும் குடும்பத்தில் இருப்பாரானால் எல்லாமே நடக்கும். அல்லேலூயா. சின்ன சின்ன காரியங்கள் நடக்கும். அப்புறம் உள்ளத்துக்குள்ளே எல்லாம் நடக்கும். சின்ன மனசுக்குள்ளே பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ளே தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். எல்லாம் நடக்கும். உண்மையிலே சும்மா சொல்லக்கூடாதுங்க. இந்த பாடல் எழுதுறவங்கெல்லாம் அனுபவத்தோடு எழுதுறாங்க. அல்லேலூயா. ஆமாம், உனக்குள்ள இயேசு வந்துட்டார்னா நீ எழுந்து நிற்ப. ஆவிக்குரிய செப்பனி போயிடும். ஆண்டவருக்காக நம்ம எழுப்பி நிற்போம். தேவன் அதிசயங்களை செய்வார். அல்லேலூயா. இங்கே போயிடலாமா? வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டே அவளுடனே கூட தேவாலயத்திற்கு போவான். கரங்களை தட்டலாமா? அல்லேலூயா. அதுதானே அவன் ஆசை, அதுதான் அவன் விருப்பம். நான் சப்பானியா வெளியே இருக்கிறேன், எல்லா கால் நல்லா இருக்கிறவங்களும் உள்ள போயிட்டு அழகா வராங்க, என்னால் போக முடியல. அவன் விரும்பினான். தேவனிடத்திலிருந்து பிரேயர் ஜெபம் பண்ணியிருப்பான், வேண்டியிருப்பான். நான் ஒரு நாள் கூட வரக்கூடாது ஆண்டவரே, ஏன் இந்த சட்டம், ஏன் இந்த கடுமையான சட்டம்? ஆண்டவரோடு பேசியிருப்பான். அவன் விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுகிறான். அவன் குதித்து எழுந்து நடந்தான். நடந்து குதித்து தேவனுடைய ஆலயத்துக்குள்ள துதிச்சுட்டே போறானா. எப்படிங்க அவனுக்கு வந்தது துதி? திடீர்னு வந்த துதி இல்லைங்க. ஏற்கனவே அவனுடைய வாழ்க்கையில நான் தேவனை துதிக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பம். விருப்பம் இருக்கிறவங்களாம் தேவன் ஒருபோதும் உன்னை கைவிடவே மாட்டான். அவர் துதிக்கிறதுல ஒரு விருப்பம், ஆயத்தம்.
சனிக்கிழமையிலே ஆயத்தம். இப்படி வாழ்க்கை நடத்துப்பாரு. எல்லாமே தேவன் உனக்கு ஆயத்தப்படுத்தி கொடுப்பார். உன்னுடைய கொல்லு பேரனை நீ பார்ப்ப, ஆயத்தம் வரும். தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. கொல்லு பேரனுக்கு நீ கல்யாணம் பண்ணுவேன். பக்கத்தில் பார்த்து சொல்ல, உன் கொல்லு பேரனுக்கு நீ கல்யாணம் பண்ணுவேன். கொல்லு பேரன் தானே சொல்லுவாங்க. அது வேற எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கல்யாணம் பண்ணுவ. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். பக்கத்தில் பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்லணும், ஆவிக்குரிய சப்பானியா மட்டும் இருந்துடாத, ஒண்ணுமே நடக்காது. அல்லேலூயா. ஆவிக்குரிய பலனா இரு. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை நீதியாய் தேடு, அப்படி எல்லாம் கொடுக்கப்படும். இந்த கடைசி வசனத்தை எல்லாம் வாசிக்கலாமா? அப்பொழுது பேதுரு, அதுல இருந்து 6-7 வாசிக்கலாம். அப்பொழுது எல்லாம் வாசிக்கலாம். என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பெறன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? தேவன் பிளஸ் பண்ண உடனே, நீங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற உடனே அதுக்கு பிறகு நடக்கிற ஒரு காரியம் என்னவென்றால் கவனிக்கணும். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லோரும் கண்டு, நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை நீதியாய் தேடுகிறது உண்மையானா அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா உன்னை சுற்றில இருக்கிற ஜனங்கள் உன்னை பார்ப்பாங்க. அல்லேலூயா. இது எப்படி? வாழ்க்கையே சூம்பின வாழ்க்கை. இவன் அழகா நடந்து போறான், எப்படின்னு கேட்பாங்க. எப்படின்னு கேட்க வைப்பார் ஆண்டவர். உன்னை பார்க்கிறவர்கள் எப்படி இதுன்னு கேட்க வைப்பார். உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. உன்னை அழகா நிறுத்துவார். மற்றவர்கள் உன்னை பார்க்க தேவனுக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா. உன்னை பார்த்து அவர்கள் அதிசயப்படுவாங்க. பிறவியே சூம்பி போன வாழ்க்கை. இவன் குடும்பமே சூம்பின குடும்பம் இன்றைக்கு எழும்பி நிற்கிறது. காரணம் என்ன? பேச வைப்பாருங்க உன் தேவன். உன் ஆண்டவர் பேச வைப்பார். அவரை பற்றிக்கோ. எந்த மனுஷனையும் நம்பக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு முதலிடம் கொடு, ஆயத்தத்தோடு கொடு. பிறகு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லோரும் கண்டு தேவ ஆலயத்தின் அலங்கார வாசலிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருக்கிறவன் இவன் அல்லவா என்று அவன் அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். பிரமிக்க வைக்கத்தக்கதான கிரியைகளை செய்கிற தேவன் உன் தேவன். அவர் உன் ராஜா, உன் சர்வ வல்லவர். உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்து மற்றவங்களை பிரமிக்க வைப்பார். இது எப்படிடா? இது எப்படி நடந்தது? ஒன்றுமே இல்லாத சப்பானி ஆச்சே. அல்லேலூயா. பிரமிக்க வைப்பார். உன்னை பார்க்கிறவங்கள பிரமிப்போட பார்ப்பாங்க. அதுதான் உன் தேவன். அவர்தான் இயேசு. அல்லேலூயா. பெருமையில் யாரையும் கிண்டல் பண்ணிடாத. சில பாஸ்டர் கூட கிண்டல் பண்ணுவாங்களாம் சில சபையில். இந்த சபையில் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சிஎஸ்ல இருந்தேன். அப்போது கல்யாணத்துக்கு வந்தாலும் அந்த பாட்டு தான், வயசுக்கு வந்தாலும் அந்த பாட்டு தான். அல்லேலூயா. குடும்பத்தில் ஆசீர்வாதம் கூட்டம் வச்சாலும் அந்த பாட்டு தான். சாவுக்கு போனாலும் அந்த பாட்டு தான். நினைவினாலுக்கும் அந்த பாட்டு தான். எந்த ஃபங்க்ஷனுக்கு போ அந்த பாட்டு தான். என்ன பாட்டு? எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசு. நான் பாடுற மாதிரி பண்ணோம். தொல்லை மேகும் இவ்வுலகில் துணை இயேசுவே, சாவுக்கும் அதுதான், வாழ்வுக்கும் அதுதான். எந்த நிகழ்ச்சி வந்தாலும் அதுதான், அதேதான்.
ஒரு அல்லேலூயா சொல்லமா. ரோமன் கத்தோலிக்கில் நான் கொஞ்சம் பழகிட்டு இருக்கிறேன். அவன் துவக்கம் முதல் முடிவு பரியந்தும் அசட்ட மரியாதை வாழ்க, அது இது ஒரே பாட்டு ஒரே ராகம் எல்லாம். இவனும் பாடுவார், பாசம் பாடுவார், இவரும் பாடுவார், பாதரும் பாடுவார். பாடிட்டு அவர் இறங்கி முடிந்தது கடந்து செல்வோம் அப்படின்ட்டு அவர் போயிடுவார், இவங்க வந்துடுவாங்க. டெய்லி அதே பாட்டு தாங்க, கொஞ்சம் கூட மிஸ் ஆகுதாங்க, ஒரு நூல் கூட மிஸ் ஆகாது. அல்லேலூயா. பெந்தகோஸ்தில் யார் எப்படி பாடினாலும் வாயை மூடிட்டு போங்க, பெருமை வேண்டாம், ஒதிச்சிருவார் ஆண்டவர். கர்த்தர் கை வச்சானா நீ தேரவே முடியாது. அல்லேலூயா. என்ன பாட்டு யார் எந்த பாட்டு பாடினாலும் தாளம் போட்டு போயிட்டாரு. அதை விசுவாசத்தோட ஏன் பாடு, மற்றவனை பார்த்து இழிக்காத, நம்ம வாழ்க்கை இழிச்சிரும். அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர்மா, நம்ம யாருமே அற்பமாக எண்ணக்கூடாது. சிறு என்ன சொல்கிறாங்க, ஆமாம், என்றைக்காவது அவன் வந்து உனக்கு உதவி செய்வான், என்றைக்காவது அவள் வந்து உனக்கு உதவி செய்வான். சபையில் இருக்கிற யாவரையும் அற்பமாக நினைச்சிடாதீங்க. அல்லேலூயா. யாரையும் அற்பமாக நினைச்சிடக்கூடாது. தலை வணங்கணும், உள்ளே வந்தவுடனே தலை சாய்ந்துடணும். என்ன கவனிக்கணும், கவனிங்க. உள்ளே வந்தவனே உன் தலை கவுந்துடணும். டாடி நான் ஒன்றுமே இல்லை, ஏசப்பா நான் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் உன்னை பார்ப்பார். தாழ்மையை பார்த்து தான் உன்னை பிளஸ் பண்ணுவார். ஆண்டவர் உனக்கு விசேஷங்களை தருவார். அல்லேலூயா. உன்னை பிரமிக்க வைக்கணும்னா உன்னுடைய ப்ரேயர் தான். நீ ஆண்டவரை ஒட்டி கொள்ளுகிறது தான், அவரை பாதத்தை கட்டி பிடிக்கிறது தான் உன்னுடைய பிளஸ்ஸிங்கு. அவருடைய ஓய்வினால் அசட்டம் செய்யாமல் நேரத்தோடு அவருடைய சமூகத்துக்கு வரும்போது தேவன் விசேஷங்களை செய்கிறதுக்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். இருப்பாரா? தேவனால் முடியுமா? அப்புறம் பிரமித்தார்கள். குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டு இருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எனப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள். அவர்களிடத்துக்கு என்ன? கவனிங்க 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 கவனிங்க. ஒரு அல்லே சொல்லம்மா. அவன் எங்க இருக்கணும்? யாரை பார்க்க வந்தாங்க? சப்பானியை பார்க்க வந்தாங்க. யாரை பார்க்க வந்துடுறாங்க? சாலமன் மண்டபத்தில் சப்பானி எங்க இருக்கிறனோ அவனை பார்க்க ஜனங்கள் ஓடி வருகிறார்கள். என்னங்க அதிசயம்! அவனுடைய ஜபம் எப்படி இருந்திருக்குங்க? அந்த அலங்கார வாசலுக்கு வெளியே அவன் ஜபம் எப்படி இருந்தான்? இன்றைக்கு உள்ள இருக்கிறான். அல்லேலூயா. அவனை பார்க்க ஜனங்கள் ஓடி வருகிறார்கள். இதை நீங்க பார்க்கறது என்ன அப்படின்னு மேல பிரசங்கம் பண்றார் பேதுரு. இது யாரால வந்தது? நீங்கள் கல்வாரி சிலுவிலே அறையப்பட்டு அவரை கொலை செய்த இயேசுவால் வந்தது. இன்றைக்கு சப்பானி பார்க்க வரீங்க இல்லையா? அல்லேலூயா. இது எதனால் வந்தது? நீங்கள் பாவிகள் இருக்க வேண்டிய இடத்துல இயேசு ஒப்பு கொடுத்து அவரை அடித்து நொறுக்கி அவரை கொண்டு போட்டதினால அந்த இயேசுவால் வந்தது, எங்களால் இல்லை. சொல். அங்க 3 பேரை பார்க்க வர்றாங்க. யார்? ஒன்று பேதுரு, யோவான். 2வது குணமாக்கப்பட்ட சப்பானி. அவன் நான் நினைக்கிறேன் இப்படியே இருந்துட்டே இருப்பேன்னு நினைக்கிறேன். வரும்போதெல்லாம் அவங்க வருகிற பார்க்கும் போதெல்லாம் அவன் காலை காட்டணும்ல, நான் சப்பானியா இருந்த பாரு, இப்ப நான் சப்பானி இல்லை. ஆவிக்குரிய சப்பானிகளை நீ நடந்து வரணும் ஆண்டுடைய தேவாலயத்துக்கு. இன்னைக்குமே இதுக்கு மேலே நீ ஃபெயிலர் ஆகிறன்னா நான் பொறுப்பல்ல, உனக்கு எதையும் நடக்கலாம். காலம் கடைசி. அல்லேலூயா. இன்றைக்கு நீ மனம் திரும்பி ஆண்டுடைய சமூகத்தில் அந்த வேலையெல்லாம் தூக்கி எறிந்து, அல்லேலூயா, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து பண்ணிப்பார். நீ தூங்கும்போது என் தேவன் வரும் வேலையில் நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னை தூக்கி செல்வார். அதுதான் நமக்கு மெயின் பாயிண்ட், அதுதான் நமக்கு விசேஷம். ஆகினால் இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசுகிறது உண்மை, நீ பற்றுக்கொள்கிறது உண்மை. தேவாலயத்தில் நீ வளரணும், தேவாலயத்தில் நீ அழகாக நிற்கணும். அல்லேலூயா. ஆமாம், தேவாலயத்தில் நீ சுத்தமாக நிற்கணும், அவருடைய யூனிஃபார்மோடு நிற்கணும். அதுதான் மெயின். அப்படி நாம் ஜெபிக்கும் நிற்கும்போது தேவன் உன்மேல் அவ்வளோ மனதுருகி உன்மேல் பிரியமாக இருப்பார். நம்ம ஆசைப்படுறதை விட அவர் டபுள் மடங்கு ஆசைப்படுவார். அல்லேலூயா. அவன் தீர்மானிச்சுட்டு போங்க, அவனை பார்க்க
சப்பானியை பார்க்க எல்லாம் சாலமன் மண்டபத்திற்கு ஓடி வருகிறார்கள். ஒரு நாள் உன்னை பார்க்க உன் வாசலில் அநேகர் வருவார்கள். அக்கா எனக்கு ஜெபம் பண்ணுங்கக்கா, அக்கா எனக்கு ஜெபம் பண்ணுங்கக்கா, அக்கா எனக்கு ஜெபம் பண்ணுங்கக்கா. என்னைக்காவது 6 மாதத்துக்கு ஒரு முறை வருவாங்க உங்ககிட்ட ஜெபம் பண்ண. அது இல்லை, டெய்லி வருவாங்க. அவர்களை டெய்லி நீ ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லணும். அல்லேலூயா. டெய்லி வருவாங்க. இவன் தான் சரித்திரம் சொல்லுது. இவன் தான் அந்த 120 பேர் மேல் மாடியில் பரிசுத்தாவை பெற்றாங்க இல்லையா, அங்கே வைத்து தேவன் அவனை இன்னும் கனப்படுத்தினாராம். அல்லேலூயா. தேவன் விசேஷமாய் கனப்படுத்தினாராம். ஆகையினால எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வெளியே இருந்தவனுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், உள்ளே இருந்து நாம் செப்பனியாக இருந்தால் நல்லதல்ல. இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக எழும்புவோம், நிற்போம், குதிப்போம், நடப்போம். கால் நல்லா இருக்குது, சுவிசேஷம் சொல்லுவோம். சுவிசேஷம் சொல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. இன்றைக்கு தெரியாது, நாளைக்கு புரிஞ்சுக்குவேன். எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு மனுஷன் சுவிசேஷம் சொல்லலையோ அவள் கிறிஸ்தவன் சார்ந்தவள் அல்ல, அவன் கிறிஸ்துவை சார்ந்தவன் அல்ல. அவர் எவ்வளவு பெரிய கில்லாடி, எவ்வளவு படிப்பு, எவ்வளவு பணம் படைத்தவன் இருந்தாலும் அவன் இயேசுவை அறிவிக்க வேண்டும் தாழ்மையில். தேவ சட்டம் சொல்லுகிறது, இது தேவனுடைய சட்டம். அல்லேலூயா. உலகம் எங்கு புறப்பட்டு போய் பிதா குமாரன் அவருக்கு சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. உலகம் எங்கு புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது தான் இந்த கடைசி காலத்தின் சீடர்களுடைய வேலை. அதுதான், அதற்காக தான் தேவன் நம்மை அழைத்தார். இதில் சப்பானியாக இருக்கக்கூடாது. காலையில் எழுந்த உடனே பார்க்குறவங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லிட்டு பாரத்தோடு சொல்லுங்கள், பாரத்தோடு சொல்லுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ, நான் பைக்கில் போனேன்னா என் கண் முன்னாடி யாரெல்லாம் வராங்களோ அவங்கெல்லாம் ஆண்டவரே இவங்களை ரட்சிங்க, நான் ஆண்டவரே என் கண்ணில் படுகிற ஒவ்வொருவரையும் ரட்சித்து கொள்ளுங்க பஞ்சம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கர்ப்பஸ்ரீ வந்தாங்கன்னா அந்த குழந்தை என் தேவனுக்கு சொந்தமாகட்டும் பஞ்சம் பண்ணுவேன். அவங்க யாரும் அல்லேலூயா. ஆண்டவரே பிறக்கிற அந்த குழந்தை என் ஆண்டவருக்கு, ஆண்டவரே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அது பிறக்கட்டும், அந்த குழந்தை நிமித்தம் அவங்களுக்கு ஒரு ரட்சிப்பு வரட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. பிச்சைக்காரனை கண்ட ஆண்டவரே இவன் அலங்கார வாசலுக்குள்ளே பிரவேசிக்கணும்ப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணுவேன். ஒரு அல்லே சொல்லாமா? என்னுடைய ஜெபமே சற்று வித்தியாசமானது. அல்லேலூயா. பார்க்குற யாவருக்கும் சுவிசேஷம் சொல்லிகிட்டே இருப்பேன். நாங்கள் போகிற இடத்துல எங்கள் ஹாஸ்பிட்டலில் நான் டிரைவர்னு தான் சொல்லியிருக்கிறேன். புரியுதுங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் கார் டிரைவர்ன்னுவேன். ஆனால் அவங்க எல்லாமே என்னை பாஸ்டர்னு கூப்பிட்றாங்க. எப்படி? நான் பாஸ்டர்னு ஒரு நாளும் சொன்னதில்லை. அல்லேலூயா. பாஸ்டர்னு எல்லாமே இப்போ என்னை பாஸ்டர்னு தான் சொல்கிறாங்க. ஒரு அல்லையே சொல்லுங்களேன். ஆண்டவரை சுவிசேஷம் சொல்லிட்டா நீ பாஸ்டர் தான், நீ ஊழியக்காரன் தான். சொல்லுங்க, ஊழியக்காரனாக இருங்க, ஆண்டவருக்கு வேலை செய்யுங்க, சபையில் உண்மையாக இருங்க, யாரையும் தாக்காதீங்க, யாரையும் மட்டமாக நினச்சிடாதீங்க, யாரையும் கேவலமாக சிரிச்சிடாதீங்க. அல்லேலூயா. காலம் முழுவதும் எல்லாம் இயேசுவே. ஒரு அல்லே சொல்லாமா? ஆண்டவர் விசேஷங்களை தருவார். உன் காலம் முழுவதும் எனக்கு எல்லாம் இயேசுவேன்னு சொல்லுங்க. யாரை பார்த்தாலும் எனக்கு எல்லாம் இயேசுவேன். ஆண்டவர் விசேஷங்களை ஆண்டவன் கொடுப்பார். இந்த தேவன் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். குறையே வைக்க மாட்டார். நிறைவாக இருப்பீங்க, நிரம்பி வழி செய்வார். அவருடைய மகத்துவமான நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நாம் எழும்பி நிற்கலாமா?